ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் லிட்டரலாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ரொம்பவும் ஃபேமஸான நம்மளுடைய சோலோ லெவலிங் சீசன் 2 தான். அதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால முடிஞ்சளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து இந்த எபிசோட பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த சோலோ லெவலிங்கோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்காக நல்லா பண்ணி போகிறேன். ஏன்னா ஆல்சோ எனக்கும் சோலோ லெவலிங் ரொம்பவே பிடிச்ச சீரிஸ் தான். நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு போதும். சோலோ லெவலிங்கோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். சரிங்க, நம்ம கதை உள்ள போலாமா? இப்போ ஹீரோவோ வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் இருடி, நல்லா தூங்கிக்கிறேன், டயர்ட் ஆகுது. இன்னும் எவ்வளோ நேரம் நான் தூங்குவேன்? டைம் ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடாடி. இன்னைக்கு உனக்கு நான் இருக்கா இல்லையா? என்னோட டீச்சர் ஒன்று பார்க்க வர சொன்னாங்கல்ல அப்படின்னு ஜின்னாவும் ஹீரோக்கு கேட்க, ஹீரோவோ அதோட ஏஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் ஸ்கூலுக்கு கிளம்பி வர, ஆமா ஜின்வோ இது நீயாடா? ஏன்பா ட்ரெஸ் நல்லா இல்லையா? அதெல்லாம் இல்லடா, நல்லா தான் இருக்கேன். ஆனா இருந்தாலும் நான் உன்னோட டீச்சரை பார்க்க தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு ட்ராக் ஷர்ட் எல்லாம் போட்டுன்னு வந்திருந்தேன்னா அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது. அதுதான் கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும்னு ஃபார்மலான ஷர்ட்ல வந்தேன். எவ்வளோ மாறிடியடா நீ. இந்த மாதிரி ஒரு கோலத்துல வந்திருக்கதை பார்த்தா எல்லார் மேலேயும் உமால தான் கண்ணு இருக்கும் போல. அப்ப கேர்ள்ஸ் எல்லாம் அவன் பார்த்து எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. அந்த கொஞ்ச நேரத்துல எல்லாரோட அட்டென்ஷனும் நீ வாங்கிட்ட. நீ போக போக எப்படியா இருந்து பார்த்தா உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட போல. அப்படி மட்டும் உனக்கு ஒருத்தி கிடைச்சிட்டானா எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை. தேவையில்ல அதெல்லாம் பேசின இருக்காது அப்படின்னு அவ கணத்தை பிடிச்சிக்கல. அதுக்கப்புறம் அவன் டீச்சரை மீட் பண்ண ஹீரோ போக, ஜின்வோ அவங்களுடைய சிஸ்டரான ஜின்னாவோடைய கிளாஸ்ல அவங்க நடந்துக்கிற விதத்தையும் அவங்களோட கிரேட்ஸையும் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்காங்க. ஒழுக்கமான பொண்ணாவும் இருக்காங்க, நல்லாவும் படிக்கிறாங்க. இவங்க தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ரோல் மாடலா இருக்காங்க. கண்டிப்பா இதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். இப்போ எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு ஹீரோவும் ஹாப்பி ஆகிறான். அவங்க எக்ஸாம்ஸ் எல்லாமே ரிசல்ட்ல வச்சு பார்க்கும்போது ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால கூடிய சீக்கிரமே அவங்களோட கோலான மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்க வேண்டியன்ற அந்த குவாலிஃபிகேஷன் அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம். அதனால வீட்டில் எந்த விதமான ப்ரெஷரும் கொடுக்காதீங்க. அடிஷனல் அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. இருந்த எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் முக்கியமா கடைசியா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னது? ஜின்னாவும் ஒரு அண்டருக்கு உரித்தான ஒரு அவைக்கு நீங்க பெற்றுட்டாங்க. அதனால நீங்க ஒரு அண்டரா தொடர்றதுக்கு அனுமதிப்பீங்களா? இதை கேட்டு இருவோம் வாய்ப்பே இல்லை. நல்லதா போச்சு. நான் ஏன் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். நல்லவே நீங்க ஒத்துக்காதது நல்லது. அவன் நல்லா படிக்கட்டும். அதுக்கப்புறம் ஈவினிங்ல கிளம்பி நம்ம ஜின்னாவோட ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்திருக்கான். நீ அந்த என்ன இங்க நடக்குது இப்போ ஆச்சு என்ன ரெகக்னைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு அவனோட தங்கச்சி கூட இருக்கிற போட்டோ காமிக்க, நான் தான் ஜின்னாவோட பிரதர். கிண்டே நீ தான் ஜின்னாவோட அண்ணனா? உலகம் சின்னதுமா. இருந்தாலும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டீச்சர் சொன்னது வச்சு பார்க்கும்போது நீ வேற மாதிரியா இருக்குப்பா. ஆனா இதுக்கப்புறம் என்னால் திரும்பி ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஹண்டிங் பண்ற அந்த வேலையை கூட குயிட் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்னமோ ஈரங்க தானே, உனக்கு வாழ்றதுக்கும் பணம் இருந்தா தானே உன்னால வாழ முடியும். இங்க ஒரு பணம் தேவையா இருக்கிறதுனால என்னால உனக்கு அந்த பணம் தர முடியும். அதாவது நான் ஒரு ஸ்ட்ரைக் டீம்ல சேரப்போறேன். நீ அந்த ஸ்ட்ரைக் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நீ ஒன்னும் எனக்கு லட்சம் தர வேண்டிய அவசியம் இல்லை. நீ முதல்ல உன்னோட வீட்டுக்கு போ. நீ என்னமோ எனக்கு அண்ணன் மாதிரி பேசினிருக்க. நீயும் ஒரு ஈரங்க தானே. நான் இங்க வந்திருந்தா மட்டும் நீ சொல்லிட்டேன்னா நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு. நான் போயிட்டு சம்பாதிக்க போறேன். கிளம்பி வா. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்ப இப்ப ஏர்போர்ட்ல ஹண்டர் அசோசியேஷனோட மேனேஜரான ஜின் ஹோலோ இருக்காரு. வெல்கம் ஹோம் ஹண்டர். தேங்க்ஸோ. அப்புறம் பார்த்தா இவன் கிளம்பி வந்துருக்கான் ஊருக்கு. என்னடா ஓல்டு ட்ரெடிஷனை வச்சு இப்ப திரும்பி இதே மாதிரி கூப்பிடுறீங்க? நான் இதுக்குதான் இந்த ஊருக்கே வரது கிடையாது. கொஞ்சமாச்சும் மாறுங்கடா. உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. என்னமோ பாரம்பரியத்தை எல்லாம் கடைப்பிடிச்சுன்னு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு. ஹண்டர் அசோசியேஷன் மேனேஜர் என்னை வரவேற்கிறதுக்காகவே இந்த மாதிரி வந்திருக்கீங்க போல. இந்த இடத்துல இதுக்கப்புறம் வாழ போறீங்களா? யார் சொன்னா? நான் இந்த இடத்துல வந்ததுக்கான காரணம் ஒண்ணு இருக்கு. வந்துட்டு நான் கிளம்பிடுவேன் என் வேலை முடிஞ்ச உடனே. அப்பனா நீங்க அவங்க 2 பேரும் தேட போறீங்களா? பரவாயில்லையே, எதுக்குன்றதும் அது உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி அந்த விஷயம் தெரிஞ்சதுனால நீ என்னை தடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். என்னோட பிளான் என்னன்னா டஞ்சன்லயே அவனுங்க கதையை முடிக்கணும். முதல்ல அந்த ஏ ரேங்கர், அதுக்கப்புறம் அந்த டி ரேங்கர். முட்டாள்தனமா நீ என்னை தடுக்கணும்னு நினைக்காத ஏ ரேங்கர். உன்னையும் நான் கிரஷ் பண்ணிடுவேன். நீங்க வெளியில இந்த மாதிரியான விஷயம் எதனா பண்ணீங்கன்னா என்னோட ஜாப்மெண்ட் படி உங்களை அரெஸ்ட் பண்ணப்படுவோம். இதை கேட்டு அவன் திமுருதனமா அந்த கிளம்ப. அதுக்கப்புறம் ஜோஜோ ஐலாண்டுக்கு போயிருந்தா நம்ம ஜோவோட கேங் எல்லாமே திரும்ப வந்துட்டு இருக்காங்க. சேர்மேன் கிட்ட இந்த இஷ்யூவை சொல்லி இருக்காரு. ஜோவும், என்னது சார், நாங்க கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடிஸ்ல இருந்து சில புதிய வகையான விஷயங்களை கண்டுபிடிச்சோம். அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த பீச்ல எல்லாத்துலயுமே இப்போ புதிய விதமான பறக்கிற ரக்கைகள்லாம் உருவாயிடுச்சுன்றீங்களா? அப்பனா அதுங்க கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடையுது. ஆனா சார், இப்போதைக்கு அதுங்களால சின்ன டிஸ்டன்ஸ் அளவுக்கு மட்டும்தான் வர முடியுது. ஆனா நம்ம இன்னமும் டைம் கொடுத்தோம்னா நிலைமை வேற மாதிரி ஆயிடும். சேர்மேனும், அப்பனா நான் இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போக வேண்டிய கேட்டு கிட்ட பார்த்தா மேனேஜர் ஹானும் இருக்காரு. மிஸ்டர் ஹியோன், திரும்பி உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மிஸ்டர் சாங், நீங்க வந்து வருவீங்க. குட் ஈவினிங் அப்படின்னு பக்கத்துல இவ்வளவு வரேன். பொண்ணு ஒன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். மன்னிச்சிடுங்க, வேற ஆள் எனக்கு யாரும் கிடைக்கல. பரவாயில்ல ஹண்டர் சாங், நீங்க வந்ததே எனக்கு போதும். நீங்க பர்ஃபெக்டான டைமிங்ல வந்திருக்கீங்க. இந்த இரவு பொறுத்த வரைக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி கேட் ஜோனா தான் நாங்க டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல இன்னைக்கு காலையில தான் ஒரு சி ரேங்க் டென்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு கேட். ரொம்ப நேரம் உங்களை காக்க வச்சுட்டுமா? சரி, உங்களோட பேச்சு வச்ச முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கிளம்பலாமா? சாரி, எங்களை மன்னிச்சிருங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, யார் அவன் அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுதான் கிம் சோல். அவர் ஏ ரேங்க் டேங்க். ஏ ரேங்கரா? இது ஆக்சுவலி ஒரு டிசைன் பண்ணப்பட்டதுக்கான காரணமே ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஆல்மோஸ்ட்
ப்ளஸ் இந்த டீம்ல வந்து யங்கர் ஹண்டர்ஸும் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல கிடைக்கணும்ல, அதுக்காக தான் ஸ்ட்ரைக் டீம் சார்பாக இவர் தலைமை எடுத்து நடத்த இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் நீங்க இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க இந்த மாதிரி பண்ணிருப்போமான்னு தெரியல. இருந்தாலும் கோச்சிக்காதீங்க, என்னால் நம்பவே முடியல. எதுக்கு தான் அவங்க கிட்ட அப்படி பேசினு இருக்கானுங்க தெரியல. ரேங்கர் கிட்ட இப்படியும் பேசுறானுங்க கிஞ்சுற மாதிரி. மிஸ்டர் கியோனோ, சரி மிஸ்டர் சாங், நான் இன்னைக்கான ஸ்ட்ரைக் டீம் அறிமுகப்படுத்துறேன். இந்த இடத்துல ஒரு A ரேங்க், 5 B ரேங்க், அப்புறம் 2 C ரேங்க், டோட்டலா 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரியா? ஆக்சுவலி C ரேங்க் டஞ்சனுக்கு எப்பவுமே 8 மெம்பர்ஸ் தான் போகணுன்றது அவசியம் இல்லை. அடிஷனலா ஒரு 2 பேர் நாங்க இந்த இடத்துல இப்போ அனுப்பலான்னு இருக்கோம். அதாவது ஒரு மொத்தமா 10 மெம்பர்ஸ். அதன் வகையில தான் நீங்க 2 பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க. இப்போ போக போற டஞ்சன்ல நடக்க போற சம்பவம் எல்லாம் இவ பார்த்தானா கண்டிப்பா நான் யாருன்றது புரிஞ்சுப்பான். இருந்தாலும் இது ஈஸியா முடிகிற விஷயம் தான். ஏன்னா C ரேங்க் டஞ்சன் இப்போ எனக்கு ஒரு விஷயமே இல்லை. ஆனா என்னோட பர்பஸ் இந்த இடத்துல தோக்கடிக்கிறது கிடையாது. ஹண்டர் சாங், உங்களுக்கு முக்கியமா ரகசியமா ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள போறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க லிமிட்டாவே உங்களோட பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்துங்க. ஓகே எல்லாம் புரிஞ்சது. சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவனு டஞ்சன் உள்ள போக போலாமா மிஸ்டர்? போலாமே. நம்ம ஹீரோவை இவ்வளவு தைரியமா இருக்கிறதுனால ஜென்னாவோட ஃப்ரெண்டும் அப்படி தைரியமா போறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் உள்ள போன அடுத்த நிமிஷமே அவனுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு தோணுது. என்ன இது தப்பான ஃபீல் தோணுது, ஏதோ ஒரு விஷயம் மாற போகுது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஹீரோவை திரும்பி பார்க்க சீரக் டஞ்சனா இருந்தது ரெட் கேட்டா மாறுது. இது என்னால சொல்ல முடியாது. சரி இவ்வளவு கூட்டி கிளம்பிடும் சொல்லிட்டு ஹீரோவும் அவன் கை பிடிச்சின்னு வெளியே போலாம் பார்க்க என்னதான் இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில இருக்க இவங்க 2 பேர் ஷாக்காவே. அப்ப ஹீரோவும் அவளை தூக்கி வெளியே வரலான்னு பார்க்க அப்படியே மாட்டி தவிக்கிறான். மிஸ்டர் சாங், மேனேஜர் உடனடியே பிரைமரி ஸ்ட்ரைக் டீமுக்கு போய் கான்டாக்ட் பண்ணுங்க, நிலைமை இங்க மோசமாயிட்டு இருக்கு, இப்பயே பண்ணுங்க சொல்லிட்டு அதோட ஹீரோ உள்ள போய் மாட்டிக்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த மேனேஜரும் இந்த இடத்துல எஸ் ரேங்க் ஹண்டரான பேக்கியோனுக்கு கால் பண்ணிருக்காரு. என்னது ரெட் கேட்டா? எப்படி C ரேங்க் கேட்டா இருக்குது ரெட் கேட்டா மாறும்? சரி அங்கே இருங்க நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஹீரோவை இப்போ இந்த இடத்துல கண்மொழிக்க வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அம்மா நம்ம எங்க இருக்கோம், என்ன இடம் இது, கேட் திரும்பியும் ஏன் இப்படி மாறிடுச்சு, அப்படின்னா நம்மளால திரும்ப போக முடியாது எல்லாரும் பழம் இருக்கேன். அப்ப இந்த இடத்துல கிம்மோ C ரேங்க் கேட்டா இருந்தது ரெட் கேட்டா மாறிடுச்சு. இது ரெட் கேட்டா மிஸ்டர்? அவர் சொல்றது என்னது? அப்படி ரெட் கேட்ன்றது ரொம்பவே ஆபத்தானது. நீ மத்த கேட்ஸை காட்டிலும் இதுல இருக்கிற டீமன்ஸும் மான்ஸ்டர்ஸும் எல்லாமே நார்மல் கேட்டை காட்டிலும் ரொம்பவே ஹையா இருக்கும். அதோடைய பவர்ஸும் சரி லெவல்ஸும் சரி. இதனால முக்கியமான விஷயம் என்னன்னா உண்மையான உலகத்துல இருந்து இந்த ரெட் கேட் மூலியமா நம்ம மொத்தமா ஐசோலேட் பண்ணப்படுவோம். இது கருத்தும் நீ இந்த இடத்துல இருக்க பாஸை டிஃபீட் பண்ணாம வெளியே போகவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மேஜிக் பீசஸ் எல்லாம் இருக்கும். யூஸ்வலி நார்மலா இருக்கிறத விட ரொம்பவே ஹையா இருக்கும் பவர் எல்லாமே. அப்பனா இது C ரேங்க் டஞ்சன் இல்லையா? அப்ப நம்ம வந்திருக்குது அப்படின்னு அவளும் பேசினு இருக்க. தூரத்துல இருந்து ஏதோ ஒரு அட்டாக்கும் இவங்க மேல வரவே. அப்ப அவளும் திரும்பி பார்க்க அடுத்த நிமிஷமா பார்த்தா இவங்க கூட வந்தவங்க மேலதான் அந்த அட்டாக் விழுது. அவனை குத்திக்கின்னு பின்னாடி வந்த அட்டாக்க தான் நம்ம ஹீரோ தடுத்திருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த விஷயத்தை பண்ணதை பார்த்து அந்த டீம்ல இருக்க ஒரு பொண்ணு இதை பாக்குறான். சரி கவலைப்படாதீங்க. அப்ப அந்த டேங்கை சுத்தி முத்தி பார்க்க அந்த இடத்துல பார்த்தா மரத்துல எது ஹை செல்ஃபா இதுங்களாம் எப்படி ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்பனா அதுங்களுக்கு இந்த இடத்துல ரொம்பவே வீக்கான மெம்பர்ஸை கொல்லணும், இன்க்ளூடிங் என்னையும் உட்பட. அப்ப அதுல ஒரு ஐ செல்ஃபும் உங்க கதை முடிஞ்சது. ஹீரோவும் அதை முறைச்சு பாத்துக்கினே உங்க கதை முடியுதா இல்ல எங்க கதை இங்க முடியுதுன்னு பாத்துருவோம். அதுக்கப்புறம் அதுங்க கிளம்ப மிஸ்டர் அதெல்லாம் என்ன? அதுங்க எல்லாம் ஐ செல்ஃப். இந்த மாதிரியான இடத்துல நான் சொன்ன பீஸ்ட்ல அதுங்களும் ஒருத்துங்க. அதுங்களை டீமன்ஸ் கூட சொல்லலாம். இன்னொரு பேர் இருக்குது அதுங்களுக்கெல்லாம் ஐ ஸ்லேயர்ஸ். இப்போ அந்த டேங்கும் சரி எல்லாரும் இங்க கவனிங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போதைக்கு நிலம்பு ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. நம்ம ரெட் கேட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கோம். இதனோட விளைவா நம்ம எல்லாரும் நம்மளுடைய உலகத்தை விட்டு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம கான்டாக்டும் இல்லாம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். இந்த நிலைமையில நம்மளோட எனிமிஸ் எல்லாத்தையுமே B ரேங்க் அப்படி இல்லைன்னா அதை விட ஹையா இருக்கிற ரேங்க்ல இருக்கிற ஆளுங்களால மட்டும் தான் சமாளிக்க முடியும். அதனால சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிற டீமை வந்து நான் 2ஆ பிரிக்கிறேன். ஹையஸ்ட் ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேரணும், லோவஸ்ட் ரேங்க்ல இருக்கவங்களும் தனியா இந்த இடத்துல இருக்கணும். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் கமெண்ட் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் குரூப் வந்து இந்த இடத்துல இருக்க பாஸை தோக்கடிச்சு இந்த இடத்துக்கு வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். 2வது குரூப் இந்த இடத்துல இருங்க, முடிஞ்ச சர்வே ஆகின்னு இருக்கும். என்னது நம்ம கிட்ட வேற வழி இல்லை, இப்படி பண்ணா மட்டும்தான் அதுங்களை தோக்கடிக்க முடியும். தனியா பிரிஞ்சு மொத்தமா போனோம்னா மொத்தமா காலி பண்ணிடுங்க. அதனால என் கூட ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து பாஸை தோக்கடிக்க போதில் யார் நான் ஜாயின் பண்ணி சொல்லிட்டு 2 பேர் வரேன். இன்னொருத்தரும் வரலாம் பார்க்க. ஏய் நீ எல்லாம் வேணாண்டா, நீ B ரேங்க காட்டிலும் கம்மி தானே, நீ இங்கே இரு. அப்புறம் நீங்களாம் இங்கே இருங்க, உங்களோட லெவலில் ரொம்ப கம்மியா இருக்கு C காட்டிலும். அதனால எங்க கூட வந்து தேவையில்லாம உங்களோட உயிரை நாங்க காப்பாற்ற போய் எங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். வார்னிங் கொடுக்குறேன், முடிஞ்சா இந்த இதுல உயிரோட இருங்க, அப்படி எல்லாம் செத்துவோங்க. இது கேட்க கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம். பட் ஆனா இந்த இடத்துல இருக்க பாஸை தோக்கடிக்காம நம்ம இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போக முடியாது. அப்போ பார்த்தா இவங்க டீம்ல இருந்து இன்னொருத்தையும் எக்ஸ்கியூஸ் மீ நான் அவங்க கூட ஜாயின் பண்ணல, நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு இவனை சொல்ல முட்டாள் பொண்ணு தேவையில்லாம அவங்க கூட போயிட்டு உயிரை விட போறா. அப்ப இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்துட்டு மிஸ்டர் கிம் அந்த ஐ செல்ஃப் விட்டு ஆரோவை கூட அவர் கவனிக்கல, ஆனா நீ கவனிச்ச. அதை வச்சு பார்க்கும்போது நீ ஒன்னும் E ரேங்க் கிடையாது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சுவேன் A ரேங்க் அப்படின்னா அதை விட ஐயா தான் இருப்பான். நைஸ் டு மீட் யூ. இதுக்கப்புறம் நம்மளாம் ஒன்னா இருக்கலாம்பா. சரி நாங்க இந்த இடத்தை விட்டு கிளம்புறோம், நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹீரோப்போம் நாங்க எல்லாரும் இந்த இடத்துல இருக்க மரத்தை வெட்டி ஒரு டென்ட் போட்டு இங்கே இருக்கோம், உங்களுக்காக காத்துன்னு இருக்கோம். சரி குட் லக் அப்படின்னு அவனும் கிளம்ப. உயிரோட இருந்தா பார்க்கலாம், கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்பி வரேன். இன்னொரு பக்கம் இவங்க டீம் போயிட்டு இருக்கும்போது அவரும் பக்கத்துல பாருங்கன்னு சொல்ல கேப்டன் என்னாச்சு, என்னது இவ்வளவு பெரிய வெட்டுக்கலாம்? அது எல்லாமே ஐஸ் பியர்ஸ். பேசிக்கலி இப்ப நம்ம அந்த செகண்ட் குரூப்பை விட்டு வந்ததுனால கண்டிப்பா இதுங்க கிட்ட செத்து மடிவாங்க அவங்க. அப்ப ப்ராப்பரான ட்ரைனிங் இருந்தா மட்டும் தான் உயிரோட இந்த இடத்துல சர்வே வாங்க முடியுமா? அப்ப லக்கும் தேவை அவங்களுக்கு. ஆனா 20 நிமிஷம் அவங்க கிட்ட ஒரு C ரேங்கர் மட்டும் தான் இருந்தாங்க, பார்க் ஹீஜின். யார் அதுல B ரேங்க் இருந்தாலும் ஏன்னா ஒரு E ரேங்க் எல்லாம் இருக்கிற டீம்ல என்ன லீடர் அசீம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை நினைச்சு பார்த்து யோசனையில இருக்கும்போது திடீர்னு பார்த்தா முன்னாடி மாத்து சொல்றது அவனு உணர தயாரா இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஐஸ் பியர்ஸோட கூட்டமே வருது. இவங்க இன்னொரு பக்கம் பாத்துறேன், யாரும் பயப்படாதீங்க, ஃபோக்கஸ் எல்லாமே அதுங்களை அழிக்கணும், நம்மளோட உலகத்துக்கு திரும்பி போகணும், இதுதான் பாஸ் நினைச்சு இந்த பாஸை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவனை சொல்ல அடுத்த நிமிஷம் அவனோட ஷீல்டை பயன்படுத்துவோம். அதால தாங்க முடியல, அதோட கையை பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்துறது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா
ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுக்கப்புறம் அவனை அதை வெட்ட சும்மா சொல்ல முடியாது, இவனும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளா இருக்கான். அதுக்கப்புறம் மிச்ச 2 பியர்ஸை இவங்க அட்டாக் பண்ண வரேன். ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்னாச்சு கவனிங்க. இந்த இடத்துல இருக்கிற மரத்துங்கள்ல நிறைய வெட்டுகள் இருக்கு. அந்த வெட்டுகளை வச்சு பார்க்கும்போது நம்ம இருக்கிற இந்த என்டையர் ஃபாரஸ்ட் எல்லாமே ஐஸ் பியர்ஸோட டெரிட்டரின்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பா இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் வாங்க. ஹீரோவும் எக்ஸாக்டா அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம முன்னோக்கியே போவோம். இது பியரோட டெரிட்டரியா, அதுங்க ஐஸ் எல்ஃபை காட்டிலும் இன்டெலிஜென்ட் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அந்த எனிமீஸ் எல்லாமே ஈஸியா என்னால டிஃபீட் பண்ண முடியும். இவன் சொல்றது கேட்டு இவங்க ஷாக்காவே, என்ன இவரு எப்படி சொல்றாரு? சரி இருந்தாலும் நம்ம இந்த இடத்துலயே வச்சு தங்கலாமே. இருந்தாலும் சரிதான், ரொம்ப கோல்டா இருக்கு. நம்ம மரத்தையும் வெட்டி இங்க ஒரு டென்ட் அமைச்சாதான் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட இன்வெர்டரியில அவங்களுக்கு சொட்டர்லாம் எடுத்து கொடுக்குறான். எப்படி நீங்க இதை வர வச்சுங்க சமனிங் மேஜிக்கா? இது ஐ ரேங்கரால தான் பயன்படுத்த முடியும், நீ எல்லாம் எப்படி வச்சுன்னு இருக்குன்னு கேட்க. அதுக்கப்புறம் இவங்க போடவே இவங்களுக்கு எல்லாமே இப்ப நல்லா இருக்கு. ஜின்னாவோட ஃப்ரெண்டும், அண்ணா உண்மையிலே சொல்லுங்க யார் தான் நீங்க? ஒரு ஐ ரேங்கரா இருந்து இப்படிலாம் பண்ண முடியாது, அதனால தான் கேட்கறேன்னு சொல்ல அவனுக்கு கிட்ட வர தலையில தடவை கொடுத்துட்டு, நீ கவலைப்படாத, உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன், உங்களோட உயிருக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா யாரும் இந்த இடத்துல எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி உங்க 2 பேருக்கும் தான் என்னுடைய சீக்கிரட்டை இந்த இடத்த விட்டு வெளியே போகாம நீங்களும் தான் பாத்துக்கணும். இதுக்கப்புறம் நடக்க போற எந்த விஷயமா இருந்தாலும் அமைதியா வெளியே தெரியாம பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு பியரும் இல்ல, இவங்களும் முதல்ல வெயிட் பண்ணுங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கினு சண்டைக்கு ரெடி ஆகிறான். இப்ப வெளியில டஞ்சன் கேட்டுக்கிட்டேன், அடடா எப்படி இது சீல் ஆயிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்ப லக்கியானவங்க தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஏ ரேங்கரும் ஒரு 5 பி ரேங்கரும் இருக்கிறதுனால கண்டிப்பா திரும்ப உயிரோட வந்துருவாங்க அப்படின்னு பேக்கியவன் சொல்ல. அப்ப மிஸ்டர் ஹியோனோ, சரி இருந்தாலும் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரைக் டைம்ல இருந்திருக்காரு, பேர் என்ன சஞ்சின் வு. அப்படியா, அந்த பையன் ரீசெண்டா எதனா பண்ணிருக்கான், அவனோட லெவல் என்ன? ஆனா சார் லெவல் என்னமோ ஏ ரேங்க் தான், ஆனா பட் நான் அந்த லெவலுக்கு சூட்டபிளா இருக்கிற ஆளே கிடையாது. அவர் பண்ற வேலைகளை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவர் திரும்பி ரீஅவேக்னிங் பண்ணிருக்காரு. என்னது கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், ஆனா அதை பத்தி நான் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த கேட்டு கேட்டேன் டாங்ஸோ வந்திருக்கான். ஓ என்னப்பா ஒயிட் டைகர் கில்ட்டோடைய தலைமை பொறுப்பாளரே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? ஆக்சுவலா நீங்க எல்லாம் ஏ ரேங்க் கேட்டுக்கிட்டு தானே இருப்பீங்க. டாங்ஸோ எதுக்காக வந்திருக்கேன்? பேக்கியோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் போலியே. நான் இந்த இடத்த விட்டு போனது உன்னை பார்த்து பயந்து கிடையாது. சரி எதுக்காக அப்ப இங்க வந்திருக்கேன்? இன்னைக்கு நீ அமெரிக்கால தான் எதிர்ப்பேன், இன்னைக்கு உங்க கண்ட்ரிக்கு வந்திருக்கேன் ஒரு விருந்தாளியா. எனக்கு முக்கியமா தேவைப்படுற ஆளுங்களை பார்க்க வந்திருக்கேன். ஒரு ஈ ரேங்க் கண்டர் உள்ள போயிருக்கான்ல, யார் அவன்? அவன் தான் சஞ்சின் வு. அப்ப நான் இவன் அவனோட தம்பிக்காக நினைக்கிறேன். சரி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவன் ரெட் கேட்டுக்கு உள்ள மாட்டின் இருக்கான்ல, அவன் எப்படி இருந்தாலும் உயிரோட திரும்ப வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெளியே வந்து அவனை கொல்றது நானா தான் இருப்பேன். இன்னொரு பக்கம் இங்க இடத்துல ஜின்வோலும் சஞ்சிர்வோம், நீ ரொம்ப விலக்கியான மேன்றான், என்ன நீ இப்போ டஞ்சனுக்குள்ள இருக்கிறதுனால சரியான சமயம் பார்த்து இப்போ டாங்ஸோவோ வந்திருக்கான். நீ இப்போ உள்ளுக்குள்ள மாட்டி இருக்கனால வெளியே உனக்கு ஆபத்து இல்லைன்னு நினைச்சிடாத. இப்போ ரெட் கேட்டுக்கு வெளியவும் அதுக்கு உள்ளேயும் உனக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் காத்துன்னு இருக்கு. எப்படி அதை சமாளிக்க போறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள ஹீரோவோ அந்த கரடியை வெறுங்கையாலே போட்டு அடிக்கிறான். லெவலப் அவன், ஏன்பா யாருடாப்பா நீ? அதுக்கப்புறம் அவங்க ஷாக்காக இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து டென்ட் போட்டு சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அவர் உண்மையிலேயே அமேசிங்கான பர்சன் தான். ஈ ரேங்க் அதை விட ஹையா இருப்பார் போல. இருந்தாலும் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் யாருக்கும் தெரியாம அவர் பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு, நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவர் ஃபைட் பண்ண போயிருக்காரு பாருங்க, திரும்பியா தனியாவே ரொம்பவே ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஹீரோவும் தனியா போக அந்த குகைக்குள்ள பார்த்தா நிறைய ஐஸ் பியர்ஸ் எல்லாம் வருது. ஹீரோவும் அதுக்கப்புறம் வாவ் நிறைய பேர் இருக்கீங்களே, அப்ப என்னோட படையை வெளியே வர வைக்கிட்டா வெளியே வாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இவனோட படையை வர வச்சிருக்க வேற லெவலான சீன் இது. இதுதான் உங்களுக்கான முதல் வேலை, போய் சண்டை போடுங்க. அதுக்கப்புறம் சண்டைகளை ஷேடோ ஆர்மி எல்லாமே அந்த கரடியை புரட்டி போட்டு வெட்டி தள்ளுதுங்க. இருந்தாலும் ஒரு சில கரடிங்க ஷேடோ ஆர்மியில இருக்கிற சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ண ஒன்னத்து அட்டாக் பண்ணாலுமே திரும்ப உருவாக்குறதுனால அதுங்க ஈஸியா கரடிகளை அழிச்சு போட கூடவே மேஜர்ஸும் ஹெல்ப் பண்ணுதுங்க. இவங்க அதிகப்படியான பவர்ஸை யூஸ் பண்ணதுனால ஹீரோவோட மான பவரும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு இருக்கு. இதோட விளைவா எல்லாத்தையும் கொள்ளல அந்த இடத்துல குகைக்குள்ள இருந்து வெளியே இந்த ஐஸ் பியர்ஸோட பாஸும் வருது. ஆனா இது ஒன்னும் பாஸ் மாஸ்டர் கிடையாது, இதுதான் தலைவன் கூட்டத்தோடது. அது வந்து அசால்ட்டா அட்டாக் பண்ண ஷேடோ ஆர்மிலாம் இதுக்கு ஒண்ணுமே இல்ல, அதுவும் எல்லாத்தையுமே அடிச்சிருது ஒரேடியா. இதோட விளைவா ஹீரோவோட மொத்த மானாவும் அப்படியே டவுன் ஆயிட்டேன். சரி ஈகிரீஸ் நீ போ அப்படின்னு சொல்ல இப்போ இவங்க 2 பேருக்கு தான் ஈகிரீஸ் அவங்க போயிட்டு வச்சு சாய்ப்பான். அது திரும்பி அட்டாக் பண்ண அதுல இருந்து தப்பிக்க அதுவும் திணறது எங்க போயிட்டானே. அப்ப மேல பார்த்தா அவனு இருக்கு, முதுகுலயே ஒன்னு சொருவான். அதோட கீச்சு அதோட காலை விட்டு ஹீரோவே ஒரு நிமிஷம் வாயடிச்சு போறோம். வாவ். அதுக்கப்புறம் அந்த கரடியும் தன்னோட மொத்த பவர் இந்த இடத்துல பயன்படுத்தலாம் பார்த்தா ஈகிரிஸும் சரியான சமயம் பார்த்து அதோட தலையவே வெட்டிறான். இப்போ எனக்கு கரண்ட் லெவல் எல்லாமே அதிகப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் வீக் கிடையாது. ஈகிரிஸ் உண்மையில நல்ல வேலை பார்த்தேன் இன்னைக்கு அப்படின்னு ஒரு தளபதிக்கு மரியாதை கொடுக்கிற வகையில அந்த மாதிரி அவன் பண்ண. இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் டீமான இவங்க போயிட்டு இருக்க எல்லாரையுமே கொண்டுட்டு இருக்கானுங்க. கடைசியா அந்த டேங்க் தான் இருக்கு. கட்டாயமா இதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல அந்த ஐஸ் பியர்ஸ் தான் பாஸ் நினைச்சா இப்படி ஆயிடுச்சு. நான் இந்த இடத்துல ஒயிட் டைகர் கில்டுல எலைட்ல ஜாயின் பண்ணிருக்கேன், இருந்தாலும் நான் இப்ப தோத்து போக போறேன் கேப்டன் அப்படின்னு பேசின இருக்க. பின்னாடி பார்த்தா அந்த எல்ஃப் வந்து அட்டாக் பண்ண வெள்ளத்தனமா சரியுது. அதுக்கப்புறம் அந்த டேங்க் பார்த்தா பயந்து ஓடுறான். அப்போ அந்த ஐஸ் எல்ஃபோட கூட்டத்தோட தலைவன் அந்த இடத்துக்கு வரான். சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சின்ன கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.